வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீதியான பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நம்ம சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு சாப்பாடு பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு, உங்களுக்கு எந்த பருப்பு போடணுமோ அது போட்டுக்கலாம். பருப்பு வேக வச்சுருக்கேன். சாப்பாடு தண்ணி ஊற்றின சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 2 ஸ்பூன், சாம்பார் தூள் 3 தக்காளி. இந்த சாப்பாட்டில் இருக்க தண்ணியை எடுத்து புளிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த தண்ணியை அப்படியே ஊற்றிடக்கூடாது. சாப்பாடை புளிஞ்சு தனியாக எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிட்ருக்கு. அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம் முழுசாகவே போடுறேன். இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தக்காளி வதங்கிருச்சு. இதில் சாம்பார் தூள் சேர்த்துடலாம். சாம்பார் தூள் போட்டாச்சு. வேக வச்ச பருப்பு, நான் 1 டம்ளர் பருப்பு வேக வச்சேன், அதை இதில் சேர்க்குறேன். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு, அதுக்கு 1 டம்ளர் பருப்பு போட்டு சாப்பாடை சேர்த்துடலாம். தண்ணியெலாம் புளிஞ்சு எடுத்துட்டேன். இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். 1 2 தேவையான அளவு உப்பு. சாப்பாட்டில் இதில் பருப்பு சாப்பாடெல்லாம் போட்டிருக்கோம். உப்பு தேவைப்பட்டால் உப்பு போடுங்க. சாப்பாட்டில் உப்பெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அளவாக பார்த்து உப்பு சேர்க்கணும். இது நம்ம வேக வச்ச சாப்பாடுன்றதுனால தண்ணி நான் 2 டம்ளர் ஊற்றியிருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டுறலாம். சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. சாப்பாடு பழசாயிருச்சு, தண்ணி ஊற்றி வச்சுட்டோமே, அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்காமல் இது போல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ தான் செஞ்ச சாப்பாடு போல் இருக்கும். இதுக்கு அப்பளம் இல்லைன்னா ஊறுகாய் இதனால் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு வீணாக்காமல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.